ஹரே கிருஷ்ணா. கிரகண காலத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். குறிப்பாக இந்த பதிவு சந்திர கிரகணத்துக்காக போடப்பட்ட பதிவு. சந்திர கிரகணத்தில் அந்த நேரம் இருக்கு இல்லையா, இப்போ 2 மணி நேரம் பிடிக்கிறது அப்படின்னா அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே, இந்த கிரகண காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளவு ஜபம் பண்ண முடியுமோ, ஜபம் அப்புறம் தர்ப்பணம் இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பல மடங்கு அதிக பலன் கிடைக்கும். இப்போ நீங்கள் தர்ப்பணம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மூதாதையர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைவார்களாம். உங்களுக்கு 1000 மடங்கு புண்ணியம் அதிகமாக வந்து சேருமா. ஜபம் பண்ணால் 1,00,000 தடவை நீங்கள் பண்ணதுக்கு சமமா. இப்போ நீங்கள் 108 தடவையே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி 108 தடவை சொன்னால் 108 மல்டிப்ளைடு பை 1,00,000 அவ்வளோ தடவை சொன்னதுக்கு பலனா. ஸோ இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் எந்த அளவு இதை யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோன்னு அர்த்தம். நம்ம பண்ணின பாவங்களை கழிக்கிறதுக்கு பகவானே இது மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கான். என்ன சொல்லியிருக்கான் பகவான்? இது மாதிரி நீ கிரகண காலத்தில் பண்ணு, நீ பண்ண பாவத்தை எவ்வளோ ஸ்பீடாக கரைக்க முடியுமோ கரைக்கிறதுக்கான பலனை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போனா பகவான் சொல் பேச்சை கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஜபம் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும், அப்படிலாம் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் பண்ணணும், தானமும் பண்ணணும். தானத்துக்கு நான் சின்ன வயசில் லால்குடியிலலாம் இருந்தப்ப சாஸ்திரிகள், அதாவது இந்த தர்ப்பணம்லாம் பண்ணி வைப்பார் இல்லையா, ஸோ அவர் என்ன பண்ணுவார், சைக்கிளில் தட்சணையெல்லாம் வாங்கிட்டு போவார். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிராமத்தில் இன்னும் நடக்கிறது. பட் சிட்டியில் இருக்கிறவாளால் அப்படி முடியல, இல்லை உங்களை தேடி அது மாதிரி பிராமணர் யாரும் வரல அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலயமா உங்களுடைய வீட்டு வாத்தியார், அதாவது உங்களுக்கு பூஜையெல்லாம் அப்பப்போ பண்ணி கொடுப்பார் இல்லையா, அவருக்கு நீங்கள் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் அந்த கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணினீங்கனாலும் அதுக்கு அவ்வளவு பலன் அதிகமாக. நமக்கு எந்த பலனும் வேணாம், எங்களுக்கு முக்தி கிடைச்சா போகிறனாலுமே நீங்கள் தானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும். முக்திக்கும் நீங்கள் எந்த பலனும் எதிர்பார்க்காட்டியும் எனக்கு பலன் வேணானாலும் உங்கள் பாவத்தை கரைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காகயாவது நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஜபம், தப்பம், தர்ப்பணம், தானம் இது 4த்தையும் கண்டிப்பாக பண்ணணும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். குளிக்கிறது, அதாவது கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குளியல், தலைக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சது, கிரகணம் விட்டோன்னே ஒரு குளியல் கண்டிப்பாக குளிக்கணும். தீட்டு, கிரகண தீட்டு நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எந்த துணியை போட்டுருக்கோமோ அந்த துணியோட தலைக்கு குளிக்கணும். இங்கே சோப்பு போட்டு குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உடம்ப நனைச்சுண்டா போகிறோம். தலையில் ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கணும். ஸோ இது கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடியலனாலும் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரும் குளிக்கணும். உங்களுடைய உடல் அதுக்கு அனுமதிக்கலை, ஒரு 2 தடவை குளிக்க முடியாது ராத்திரியில் அப்படின்னா நீங்கள் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிறீங்களோ இல்லையோ, கிரகணம் விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே தலைக்கு போட்ட துணியோட குளிக்கணும். இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளையும் பண்ண வைக்கணும். அதுதான் அதில் மெயின் பாயிண்ட். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கும் புண்ணியம் வரணும் இல்லையா? உங்கள் குழந்தைகளுடைய பாவத்தை கழிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் இல்லையா? ஸோ குழந்தைகளோட சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஹாலில் தரையில் உட்காந்துக்கோங்க. இந்த சோஃபாவில் உட்கார்றது, பெட்டில் உட்கார்றது இதெல்லாம் வேண்டாம். அந்த கிரகண நேரத்தில் நீங்கள் எதில் உட்காந்தாலும் எல்லாமே தீட்டாயிடும். அப்புறம் எல்லாத்தையும் சில பெட்டெல்லாம் நினைக்க முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் ஹாலில் ஒரு சின்ன துணி போட்டு நீங்கள் உட்காந்தாலும் அந்த துணியையும் நீங்கள் நினைக்கணும். ஸோ கிரகணத்தும் போது தரையில் உட்கார்றது உங்களுக்கு வேலையை எளிதாக முடியும். வேலை கிரகணம் முடிஞ்சோன்னே வீடை துடைக்கணும், இந்த வேலையெல்லாம் வேறு இருக்குது. ஜஸ்ட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் வீட்டை துடைக்கணும். அப்புறம் கிரகண நேரத்தில் தூங்கக்கூடாது, தூங்கினா பாவம் அப்படின்ருக்கு. சாமி ரூம்க்கெல்லாம் போகக்கூடாது. சாமி ரூமை நீங்கள் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூடி வச்சிடணும். சாமி கிட்டலாம்
போகக்கூடாது. அதை நான் இப்பயே சொல்லிக்கிறேன். கோயிலே கூட கிரகண நேரத்தில் மூடி தான் வச்சுருப்பா. ஸோ நீங்கள் உங்களுடைய வீட்டு கோயிலான பூஜை ரூமோ இல்லை ஷெல்ஃபில் வச்சுருக்கீங்களோ அதுக்கிட்ட போகாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் அடுப்படி வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் கேஸ் எல்லாம் ஆன் பண்ணிலாம் சமைச்சு அந்த நேரத்தில் வந்து நான் அடுத்த நாளுக்கு சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசிச்சு அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஜபத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் அடுப்பெல்லாம் ஆன் பண்ணக்கூடாது. அடுத்தது கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 9 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறதெல்லாம் நிறுத்திடணும்னு சாஸ்திரத்தில் இருக்குது. 9 மணி நேரம் முன்னாடியா அப்பாடி அப்படின்னு உங்களுக்கு தோணித்து அப்படின்னா அட்லீஸ்ட்டு 4 மணி நேரம் முன்னாடியோ இல்லை 3 மணி நேரம் முன்னாடியோவாவது நீங்கள் இந்த தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் கூட நிறுத்திடணும். ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தில் மலமூத்திரமும் கழிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. கிரகண நேரத்தில் மலமூத்திரம் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 9 மணி நேரம் சொன்னா இல்லையா, அதை சூத்த காலம்னு பேர். அதாவது 9 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் சாப்பாடு தண்ணியெல்லாம் நீங்கள் நிறுத்திக்கோங்க குடிக்கிறத அப்படின்னு ஏன் சொல்கிறா? சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க, தண்ணி குடிக்கிறத நிறுத்திக்கோங்கன்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா கிரகண நேரத்தில் அந்த 2 மணி நேரம் ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிரகண நேரத்தில் வந்து மலமூத்திரம் கழிக்கக்கூடாது. இப்படிலாம் வந்து விதிகள்லாம் இருக்குது. ஸோ அந்த விதிகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியணும்னா நம்ம 9 மணி நேரம் முன்னாடியே இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் முன்னாடி, நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் முன்னாடி. குழந்தைகளால் அவ்வளோ நேரம் இருக்க முடியாது. குழந்தைகள்லாம் பரவாயில்ல, ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்குது அப்படின்னா இப்போ 7 வயசுக்கு கீழே 12 வயசுக்கு கீழே அப்படிலாம் குழந்தைகள் இருந்ததுன்னா அவளுக்கு ஒரு 4 hours 4 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறதெல்லாம் நிறுத்திடணும். நீங்கள் தான் வந்து அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லைனா இப்போ யாருமே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் நம்ம வந்து விடாமல் தயவுசெய்து முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்த்து குழந்தைகளும் ஃபாலோ பண்ணும். கிரகண நாள் அன்னைக்கு துளசியை பறிக்கக்கூடாது. சாப்பாடு மீந்திருத்து அன்றைக்கி நீங்கள் சமைச்சது மீந்திருத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னா அதில் நீங்கள் தர்பை இல்லைன்னா வந்து தர்பை கிடைக்காத கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிற நாட்டில் தர்பை கிடைக்கல அப்படி ஒரு கண்ட்ரியில் இருக்கேல அப்படின்னா நீங்கள் துளசி இருக்குது அப்படின்னா துளசியை வந்து ஆனால் பறிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. துளசி வந்து உங்கள் துளசி மாடத்தில் காஞ்ச துளசி ஏதாவது சுற்றி விழுந்திருந்தா அதை கூட நீங்கள் போடலாம். இல்லைனா நீங்கள் பழைய துளசியை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை கூட நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டில் மீந்த சாப்பாடு இல்லை தயிர் பால் நீங்கள் குடிக்கிற தண்ணி, இப்போ பாட்டில் தண்ணி வாங்கியிருக்கேன், பாட்டிலில் தான் இப்போ 20 லிட்டர் பாட்டிலில் தண்ணி வாங்கி வச்சுருக்கேன், அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி தர்பையோ துளசியோ போடணும். அதே தான் நெய், ஊறுகாய், தயிர் எல்லாத்துலேயும் தர்பையோ இல்லை துளசியோ போடணும். மெயினாக தர்பை போடணும். தர்பை இல்லை அப்படின்னா நீங்கள் துளசி போடணும். இதுதான் இந்த லாங் ஷெல்ஃபில் ஊறுகாய் மாதிரி பண்டங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் அன்றைக்கி சமைச்ச உணவு மீந்திருந்தால் அதுக்கும் பொருந்தும். முடிஞ்ச வரைக்கும் மீறாமல் சமைக்கிறது நல்லது. நான் கிரகணம் நடக்கிறத போய் நான் பார்க்கணும், இதுமாரி ஸ்பெஷலாக கிளாஸ் போட்டுன்னு பார்த்தா கண்ணெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது, அப்படி கிரகணத்தை பார்க்கக்கூடாது, அது அமங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிரகண நிகழ்வெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து நீங்கள் ஜபம் பண்ணுறது நல்லது. அவன் டிவியில் அடுத்த நாள் காமிப்பான், அப்போ அதை பார்த்தா போகிறோம், நம்ம நேரில் பார்க்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிற இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது சந்திர கிரகணத்துக்கும் பொருந்தும், சூரிய கிரகணத்துக்கும் பொருந்தும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா சந்திர கிரகணத்துக்கு 9 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறதெல்லாம் நிறுத்திடணும். சூரிய கிரகணம் அப்படின்னா 12 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்றது தண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து நிறுத்திடணும். இதெல்லாம் நான் எதுக்கு ஃபாலோ பண்ணணுன்னா ராமர் கிருஷ்ணரே ஃபாலோ பண்ணாருன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ பகவானே ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை பார்த்து நம்ம கற்றுக்கணும், நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார். தயவுசெய்து இந்த கிரகண நேரத்தை வீணடிக்காமல் ஜபம், தபம், தானம், தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணுங்க. கிரகணத்துக்கு முன்னாடி குளிக்கிறீங்களோ இல்லையோ, கிரகணம் முடிஞ்சோன்னே கண்டிப்பாக குளிக்கணும், என தீட்டு. ஸோ தயவுசெய்து அதை பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் வீட்டையும் வந்து நீங்கள் வீட்டையும் தண்ணி தெளித்து துடைக்கணும். சாப்பாட்டிலலாம் தர்பை அல்லது துளசியை போடணும். அன்றைக்கி துளசி
பறிக்கக்கூடாது. கிரகண நேரத்தில் சமைக்கக்கூடாது. 9 மணி நேரம் முன்னாடியோ 9 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறத நிறுத்திக்கணும். வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.